இந்த மாதத்தின் சிறப்பான விஷயங்களில் ஒன்று, இறை அருள் நிறைவாக பெறுவதற்கான வழிகளை பெற்றுத்தரக்கூடிய மாதம் இது. எனவேதான் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை 3ஆக பங்கு வைத்தார்கள். முதல் 10 ரஹ்மத்தின் 10, இறை அருளை பெறுவதற்கான 10 நாட்கள். இரண்டாவது 10 நாட்கள் இறைவனின் மன்னிப்பை பெறுவதற்கான 10 நாட்கள். மூன்றாவது இறுதி 10 நரகத்தின் கொடிய வேதனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான 10 நாட்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். முதல் 10 அருளுக்குரிய 10. இறைவனின் அருள் யாருக்குத்தான் தேவைப்படாது? காலை கண் விழித்ததிலிருந்து மாலை இரவு நாம் கண் தூங்கும் வரை ஒவ்வொரு சணப்பொழுதும் நம் மீது இறைவனின் பேரருள் கொட்டிக்கொண்டே இருக்கிறது. இறைமறையாம் அல் குர்ஆன் சொல்லுகிறது, உங்களின் மீது இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய அருளை நீங்கள் எண்ணினால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. எனவே அந்த இறை அருளை நிறைவாக பெறுவதற்கான வழியும் சூழலும் இந்த புனித ரமலான் மாதத்திலே இருக்கிறது. எனவேதான் இறையருளை நிறைய பேர் வேண்டியிருக்கிறார்கள். சுலைமான் என்றொரு நபி இருந்தார் உலகத்தில். அவருடைய காலத்திலே ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவருக்கு பெயர் ஆசிஃப் பின் பர்கியா. இவர் இறைவனோடு நெருங்கியவர். சொல்லப்போனால் இறையருளை தன் கண் கொண்டு பார்த்தவர் வாழ்விலே. சுலைமான் என்கின்ற அந்த அரசர், இறை தூதர், சபா நாட்டு இளவரசியின் சிம்மாசனம் இங்கே கொண்டு வரப்பட வேண்டும் என்று நினைத்தார். அவருடைய அரசவைக்கு யார் அதை எடுத்து சென்று வருவது என்ற ஒரு கேள்வியை வைத்தார். பலர் பல்வேறு விதமான நேரங்களிலே, இவ்வளவு குறுகிய நேரத்திலே எங்களால் கொண்டு வந்து தந்துவிட முடியும் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த ஆசிஃப் பின் பர்கியா என்று சொல்லக்கூடிய மனிதர்தான், நீங்கள் கண்ணை மூடி மறுபடியும் திறக்கும் முன்பாக அந்த சிம்மாசனத்தை இவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய நாட்டிலிருந்து என்னால் கொண்டு வந்து தந்துவிட முடியும் என்று சொன்னார். சொன்னதை செய்தும் காண்பித்தார். இப்பொழுது அரசராகவும் இறை தூதராகவும் இருக்கிற சுலைமான் கேட்டார், உங்களால் எப்படி இது சாத்தியமானது? கண் மூடி திறக்கும் இந்த சனப்பொழுதிலே உங்களால் எப்படி இவ்வளவு தொலைவில் இருந்த ஒரு நாட்டின் அரசியின் சிம்மாசனத்தை இங்கே கொண்டு வந்து தர முடிந்தது என்று கேட்கும் பொழுது ஆசிஃப் என்கின்ற அந்த இறையடியார் சொன்னார், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என் இரட்சகனின் அருள் கொடை. இறைவனின் அருளை யாருக்கு பெற்றுக்கொள்கிறாரோ, யாரால் பெற்றுக்கொள்ள முடிந்ததோ அவரால் எதையும் செய்ய முடியும். எவ்வளவு தொலைவையும் அவரால் கடக்க முடியும். சாத்தியமில்லாத விஷயங்களையும் கூட இறையருளால் தனக்கு சாத்தியப்படுத்தி காட்ட முடியும் என்பதை இந்த வார்த்தைகளிலே ஆசிஃப் பின் பர்கியா சொன்னதாக திருக்குர்ஆன் சொல்லுகிறது. எனவே இந்த மாதத்திற்கு பெயர் ஷஹ்ருர் ரஹ்மா, இறையருளை பெறுகிற மாதம். இறையருள் எப்படியெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கிறது? வணக்க வழிபாடுகளிலே பல படித்தரங்கள் இருக்கிறது. கடமையான வணக்கங்கள் என்று உண்டு. கடமையான வணக்கங்கள் எது? ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகை செய்வது, இதுவெல்லாம் ஃபர்ல், கட்டாய கடமை. இன்னும் சில வணக்கங்கள் இருக்கிறது, சுன்னத் என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து கொடுத்தது. இந்த மாதத்தின் அருள் எவ்வளவு பெரிதென்றால், சுன்னத்தான ஒரு வணக்கத்தை ஒருவர் நிறைவேற்றுகிறார், ஆனால் அதற்கு இறைவன் எந்த அந்தஸ்தை தருகிறான் தெரியுமா? கட்டாய கடமையை நிறைவேற்றினால், ஒருவர் ஃபரலை செய்து முடித்தால் எவ்வளவு பெரிய நன்மையை பெறுவாரோ அதை அவர் பெற்றுக்கொள்கிறார். அப்படி என்றால் கட்டாய கடமையான 5 நேர தொழுகையை நிறைவு செய்தால் என்ன கிடைக்கும்? 70 மடங்கு அந்தஸ்தை, 70 மடங்கு நன்மையை அவரால் கூட்டி பெருக்கி அவரால் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இறையருள் என்பது நம் வாழ்க்கையிலும் இந்த மாதத்தில் கிடைக்கிறது. நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளிலும் கிடைக்கிறது. நம் நேரங்களில் கிடைக்கிறது. நம்முடைய மகிழ்ச்சியில் கிடைக்கிறது. நம்முடைய இன்ன பிற செயல்பாடுகளிலும் இறையருள் கிடைக்கிறது. எனவேதான் இந்த மாதத்தின் பெயர்களில் ஒன்று ஷஹ்ருர் ரஹ்மா, இது இறையருளை பெற்றுத் தருகிற மாதம்.
இறையருளை நாம் எல்லோரும் பெறுவதற்கு முயற்சிப்போமாக.